வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக உடன் காலையிலே நம்ம செய்தி போட்டோம், காங்கிரஸ் உடைகிறதான்னு. அதில் மேலும் ஒரு அப்டேட்டு. ஜோதிமணி அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் செல்கிறது, சொந்த கட்சி எம்பியை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் இன்றைக்கி அரசியல் அரங்கில் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படுகிறது. நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம், சிதம்பரம் தலைமையில் கட்சி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மட்டும்தான் சொன்னோம்னு நினைக்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜோதிமணியுடைய பேச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஜோதிமணி குற்றம் சாட்டுவது யாரை? தமிழக காங்கிரஸ் அழிவு பாதையில் சென்றிருக்கிறதுனா செல்வ பெருந்தகையை சொல்கிறாரா, இல்லை சிதம்பரத்தை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாருன்னு தெரில. ஆனால் தலைமையை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்க புரியுது. அப்போனா செல்வ பெருந்தகை தான். செல்வ பெருந்தகையோட ஆசை திமுகவோட கூட்டணியில் இருக்கணும்னு. அப்போ செல்வ பெருந்தகையை மீறி இன்றைக்கி ஜோதிமணி பேசுகிறார் அப்படின்னா, ஜோதிமணி அவர்களை பற்றி சொல்லணுன்னா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர், மாணிக் தாகூர்லாம். அப்போ ஜோதிமணியுடைய இந்த கருத்து இன்றைக்கி அரசியல் அரங்கில் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த கருத்தை பற்றி முதல்ல நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதாவது விஜய் அவர்களோட காங்கிரஸ் போகுதோ இல்லையோ, விஜய் விட்ட அந்த பானம் இருக்குல்ல, அது சரியான ஒர்க் அவுட் ஆகுது. விஜய்க்கு அரசியல் தெரிலங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிளவுபடுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். அதெல்லாம் பண்ணாமல் ஈஸியாக விஜய் அவர்கள் ஆட்டத்தை களைச்சி விட்டுட்ருக்கார். இவங்க இனிமேல் ஒட்டினா கூட அது ஒரு உரசலாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி விஜய் வச்ச அந்த தூண்டில் அப்படி என்ன தூண்டில் விஜய் போட்டார்? நீங்களே யோசனை பாருங்களேன். விஜய் என்ன தூண்டில் போட்டிருப்பார் நினைக்கிறேன்? எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு 50 சீட்டு ஆட்சியில் பங்கு. இது மட்டும் காங்கிரஸ் தூண்டிலுக்கு காரணமா? இல்லை, வேற ஒரு காரணம். கன்னியாகுமரியிலே நான் 3-4 சீட்டு தரேன். விளவங்கோடு தொகுதியிலேருந்து இந்த 3-4 தொகுதி நீங்களே எடுத்துக்குவாங்க, நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். ஏன்னா 4 தொகுதி ஜெயிக்கக்கூடிய தொகுதி காங்கிரஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸில் பல குரல்கள் வெளிய ஆரம்பிச்சு வச்சது. மாணிக் தாகூர் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி நடந்த வைகோ நடைப்பயணத்தை காங்கிரஸ் புறக்கணிக்குது. சொல்லப்பட்ட காரணம் பிரபாகரன் படம் போட்டாங்கன்னு. ஏறக்குறைய திமுகவும் இதே ஸ்டாண்டு தானே, பிரபாகரன் ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன இது கூட்டணிக்குள்ளே ஏன் இப்படி ஒரு முரண்பாடு? அது சரியான வாதமாக இருக்காது. என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை இன்னும் முடிவு எடுக்கலை. இவங்களெல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும், மாணிக் தாகூர் பேசுகிறது அப்படிங்கிறது டெல்லியிலுடைய குரலாக தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டுட்டு இருந்தார். ஜோதிமணி பேசணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், காங்கிரஸ் தான் டபுள் கேம் விளையாடுது. சரி, காங்கிரஸை கூட்டணி விட்டு போ அப்படின்னு சொல்ல முடியுமான்னு அதுவும் முடியாது. ஏன்? இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய பிஜேபியை திட்டியாச்சு. காங்கிரஸ் இல்லைன்னா அந்த திட்டத்தோடைய பலன் நமக்கு கிடைக்காது. நீங்கள் என்ன தான் திருமாவர்கள் மேடை போட்டு 300 தடவை பேசினாலும், வைகோ பேசினாலும், இவங்களை விட காங்கிரஸை மக்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பு சக்தியை பார்ப்பாங்க. அப்போ ஜோதிமணி அவருடைய பேச்சு இது முதல் தடவையானா இல்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆளை எடுத்தபோது ஜோதிமணி சொன்ன வார்த்தை, ஒரு அளவு தான் நாங்களும் பொறுத்துக்கிட்டு இருப்போம், எங்கள் கட்சியிலேருந்து ஆள் எடுக்கிறது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதுன்னு அவங்க சொன்னாங்க. டெல்லியில் போய் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் இன்றைக்கி ரொம்ப மோசமாகி போச்சு, தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது அப்படின்னு ஐயா செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. காமராஜர் ஆட்சி அப்படின்னு நம்ம முழங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்டாலினே காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி செல்வ பெருந்தகை நிலைய வித்வான ஆகிட்டார். ஏன்னா திருவள்ளூர் அந்த பக்கத்துலலாம் அவர் ஏரியாவில் இன்றைக்கி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர பொதுமக்கள்லாம் முற்றுகையிட்டதெல்லாம் தெரியும். நல்ல பேர் இல்லை, பல சம்பவங்கள்லாம் ஒரு பேர் அடிபடுது. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபரு என் வீட்டில் இது பண்ணதுக்கு அவர் தான் காரணம்லாம் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4-5 கட்சி மாறி வந்த செல்வ பெருந்தகை இன்றைக்கி காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. மாவட்ட தலைவர்கள் தலைமை கூண்டோடு மாற்றங்கிற மாதிரி செய்தி வருது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி ஜோதிமணியோட பேச்சு. ஏன்னா ஜோதிமணியோட பேச்சு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, செல்வ பெருந்தகைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. செல்வ பெருந்தகையை மாற்றிட்டு வேறு யாராவது போட்டால், இப்போ செல்வ பெருந்தகையை மாற்றுறது திமுகவுக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான். ஏன்னா செல்வ பெருந்தகை ஏதாவது இருந்தால் தான், ஐயா எங்களுக்கு 23 சீட்டு கூட போதும், ஐயா வேணாம், எதுக்கு 23 சீட்டு, 20 சீட்டே போதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுவார். இதே வேறு ஒருத்தரை போட்டால், வேறு ஒருத்தர்னா காங்கிரஸில் விஜய் கூட போகிற மாதிரி இருக்காங்கன்றல அவங்கள போட்டோம்னா அவர் 1000 குளறுபடி பண்ணுவார். ஜோடங்கர் அவர்கள் எங்கள் கூட்டணி வலிமையானது, நாங்கள் திமுகவோடு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா ரைட். ஆனால் அவர் என்ன சொன்னார்? சீட்டு கேட்டிருக்கோங்க, திமுக தான் பதில் சொல்லணும் அப்படி தானே சொன்னார். பேச்சு அப்படி தான் பேசுகிறார் அவர். ஆட்சியில் பங்குங்கிறத கேட்டாங்க. அப்போ இது என்னென்னா டோனே மாறுது. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தலைமையுடைய டோன் வேறு மாதிரி இருக்குது.
இது ஸ்டாலினுக்கும் தெரியும், துரைமுருகன் எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் விளையாடிட்டு இருக்குது, ராகுல் தான் விளையாடுறாரு. இந்த பிரச்சனையை ஈஸியாக ராகுலால் தீர்த்து வைக்க முடியும். ஒவ்வொரு ஃபோன் ஸ்டாலின் ராகுல்கிட்ட பேசி என்னங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்க முடியும். ஆனால் கேட்க மாட்டார். ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ராகுல் சொல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அப்போ வேறு ஒரு யோசனை போயிட்டுருக்குது மேலே. ஏற்கனவே பிரியங்கா காந்தி கூட போய் நம்ம பிரசாந்த் கிஷோர் பேசி அவர் வேறு வத்தி வச்சுட்டு வந்துட்டார். திமுக கூட போனீங்கன்னா முடிஞ்சது கதை. பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குது, கட்சியை வளர்க்குற மாதிரி வேலையை பாருங்கள். நான் வேணால் விஜய்கிட்ட பேசுகிறேன், அவரே உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கார். ராகுல் காந்தி கைதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவித்ததே விஜய் தான். அப்போ டிவிக்கே கிட்ட போகிறது நல்லதா இல்லையாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தடுக்கக்கூடிய முயற்சியில் செல்வ பெருந்தகை, ஐயா சிதம்பரம், இவங்கெல்லாம் யாருன்னா இவங்க நல்லா இருக்கணும், இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மற்ற யாரும் காங்கிரஸ்காரன் நல்லா இருக்கக்கூடாது. காரைக்குடியிலேயே தோத்தவர் தான் சிதம்பரம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி சிதம்பரத்துக்கு அவ்வளோதான் இந்த ஏரியாவில் மரியாதை. சிதம்பரம் நல்ல ஒரு நிதியமைச்சராக இருப்பார், அவ்வளோதான். அவர் மக்கள் தலைவர்லாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய. ஆனால் அவங்க பையன் கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஏதாவது பேசுவார், இவர் எதுக்குமே பேச மாட்டார். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த சிதம்பரம் எப்படி திடீர்னு ஏன் வராரு இன்றைக்கி? இவருடைய இயல்பே என்னென்னா, சிதம்பரத்தினுடைய இயல்பே எந்த மூப்பனார் தன்னை வாழ வைத்தாரோ அந்த மூப்பனாருக்கு துரோகம் பண்ணிவிட்டு இதே மாதிரி காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பித்து 2 சீட் வாங்கினார். இதுதான் அவருடைய வரலாறு. அதனால் இன்றைக்கி சிதம்பரம் அவர்கள் வந்து அவர் ஒரு ரூட் எடுத்துகிட்டு இருக்காரு, அது நல்லா தெரியுது. சிதம்பரத்தை மட்டம் தட்டணும், சிதம்பரத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் தான் ஜோதிமணியை வச்சு பேச வைக்கிறாங்க. சொந்த எம்பியை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு யாரை சொல்கிறாரு? ஜோதிமணி சொல்கிற அந்த எம்பி யார்? ஏற்கனவே மாணிக் தாக்கூர் ஒரு அறிக்கை விட்டார், எல்லாரும் கூட்டணி கட்சியெல்லாம் அமைதியாக இருங்கிற ரேஞ்சுக்கு அறிக்கை விட்டுட்டார். அப்போ இந்த விஷயம் வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் போகுது. இன்றைக்கி முதலமைச்சர் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, இவர் நம்ம திரும்ப சொல்கிறார் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, எல்லோரும் சொல்கிறது எங்கள் கூட்டணி பலமாகுது. இப்படி கூட்டணி பலமாக இருக்கும்போது காங்கிரஸை அழிவு பாதையில் போயிட்டுருக்குன்னா என்னங்க அர்த்தம் அது? அப்போ ராகுல் ஒரு முடிவு பண்ணிட்டார், ஆட்டத்தை கலைக்கணுங்கிற. ராகுல் ஒப்புதல் இல்லாமல் இவங்க பேசவே மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஜோதிமணி. அப்போ செல்வ பிறந்தைக்கு ஒரு இதாகிடுச்சு. ஐயோ இன்னொன்று என்ன, ஜோதிமணி இந்த மாதிரி சொன்ன உடனே திமுக கூட்டணி தான் வேணும்னு சில பேர் லைட்டாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ டியூன் மாறுவாங்க. ஓ, மேலே இருக்க தலைமை வேறு மாதிரி யோசிக்குது, நம்ம இப்போ போய் தேவையில்லாமல் திமுகட்ட ரொம்ப முட்டு கொடுக்க வேணாம், ஒதுங்கிடுவோம். எல்லாருக்கும் என்ன ஆசை? கை சின்னத்தில் நின்னா தான் ஜெயிக்க முடியும், உண்டா இல்லையா? ஆனால் இங்கே செல்வ பிறந்தகையோ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, திமுகவை காங்கிரஸ் கட்சியை உடச்சிட்டு வெளியில் வந்தோம்னா மூப்பனார் மாதிரி ஆயிடலாம் செல்வ பிறந்தைக்கு நினைக்கிறார் பொழுது. மூப்பனார் மாதிரி செல்வ பிறந்தை ஆக முடியுமா? நேரில் மூப்பனார் பார்த்தவன், அவரோட பழகினதுனால சொல்கிறேன். ஒரு காலம் அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். இந்தியா முழுக்க அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்திரா காந்தி அம்மா மூப்பனார் தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு விரலை விட்டு ஆட்டினார். ஒரு காலத்தில் வந்து மூப்பனார் வந்து திமுகவோட போகிறாரா அதிமுகவோட போகிறாரு தினமும் அவர் வீட்டு வாசலில் எத்தனை பத்திரிகையாளர்கள் காத்திருப்பாங்க. கடைசியாக தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து எந்த ஜெயலலிதா கூட காங்கிரஸ் கூட்டணி போச்சோ அந்த ஒரு வார்த்தைக்காக வெளியில் வந்தாரோ அதே ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி போய் ஜெயிச்சார். இதான் மூப்பனாரோட வரலாறு. செல்வ பிறந்தகை அப்படிங்கிற 5 கட்சி மாறி வந்தவர். இது அடுத்து எங்கே போகும்? சீரியஸான பிரச்சனை. இந்த போகிற போத்துக்கெல்லாம் பார்க்கத்தா ஜோதிமணி அவர்களுடைய பேச்சு, மாணிக் தாக்கூருடைய பேச்சு இது இதோடு நிற்காது, இன்னும் மெதுவாக ஆரம்பிக்கும். இன்னும் 2 எம்எல்ஏ பேச ஆரம்பிப்பாங்க. இது வேறு ரூட்டு போயிட்டு இருக்குது. திமுக ஒரு கணக்கு போட்டுருச்சு. என்னென்ன கணக்கு போட்டுட்ருக்காங்க? ஐயா ராமதாஸை கூப்பிடணும், அவருக்கு ஒரு 7 சீட்டு. தேமுதிகாவை கூப்பிடணும், இப்போ 8 சீட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 8 சீட்டு. திருமாவட்ட பேசணும், இது மாதிரி ஐயா ராமதாஸ் வராரு, நீங்கள் அமைதியாக இருங்க. திருமாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், சும்மா அவர் சொல்லுவார். ஐயா ராமதாஸ் வந்தால் வெளியில் போயிடுவார். வெளியில் போய் எங்கே போவார்? திரும்ப வேறு வேலை என்ன? அவர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், திமுகவில் தான் இருப்பேன்ட்டார். அப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸ் போனாலும் கவலை இல்லைன்னு முதலமைச்சர் நினைக்கிறதா சொல்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. நீங்களே சொல்லுங்கள், காங்கிரஸ் போச்சுன்னா சிறுபான்மை ஓட்டுகள் போச்சு, 14% சிறுபான்மை ஓட்டுகள். இப்போ திடீர்னு ஞான உதயம் வந்து நாளைக்கு வந்து ஜாக்டோ ஜியோவுக்கு வந்து அறிவிப்பு வெளியிடுறாராம். இது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா சிஎம் யோசிக்கிறாரு, காங்கிரஸும் போய் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, சிறுபான்மை ஓட்டு போச்சுன்னா அப்போ அரசு ஊழியருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க காசே இல்லாமல் எப்படிங்க வந்து ஓய்வூதிய திட்டம் கொடுப்பாருன்னா கஷ்டம்தான். பொங்கல் தொகுப்பை எத்தனை ரூபான்னு இன்னும் அறிவிக்க முடியல. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்களுக்கு ஃபண்டு இல்லாமல் இன்றைக்கி திணறி கொண்டு இருக்கிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டிசம்பர் எண்டில் 2000 ரூபா கோடி வரணும், அதுவும் வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி தரும்? 28% நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, இதுக்கு மேலே கடன் வாங்கவே முடியாது. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்றைக்கி திவாலை நோக்கி தமிழக அரசு போயிட்டுருக்கு. அப்போ செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜோதிமணியோட இந்த வார்த்தையில் நமக்கு நல்லா தெரியுது. செல்வ பெருந்தகை மாற்றம் அப்படின்னு ஜோதிமணி குரல் கொடுக்கறதன் வாயிலாக இன்றைக்கி காங்கிரஸ் வேறு ஏதோ முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நம்மளும் யோசிக்கல.
என்னடா அது திடீர்னு டிவிகே பக்கம் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான முடிவை காங்கிரஸ் எடுக்குமான்னா பரத்தகவல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. இப்போ ஜோதிமணி இந்த அளவுக்கு பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து முதல்வர் எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போவே பேசுகிறாங்க அப்படின்னா இது வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய வார்த்தை சொல்கிறாங்க, காங்கிரஸ் அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸில் நிறைய பேர் வேலையே செய்யலைங்கிற ரேஞ்சில் பேசுகிறாங்க. இதுக்கு ஜோதிமணியோடைய பேச்சுக்கு ஐயா சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. மற்றவங்க பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்களா, சொல்லுங்க பார்ப்போம். பதில் சொல்ல முடியாது. ஏன்னா செல்ல பிறந்தைக்கு தெரியும் மேலேருந்து சுவிட்சு போடுறாங்க ஜோதிமணி பேசுகிறாங்கன்ட்டு. திமுக அப்படிங்கிற கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக எத்தனை சீட்டு வருங்கிறத நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கூட்டணி மெயின்டனாலே தோக்க போகுது, இல்லை காங்கிரஸ் வேறு போயிடுச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சிருங்கிற நிறையா பேச்சு தான் நான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். நிறைய ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.